தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தமிழக அரசின் அறிவிப்புகளை பார்க்கலாம். முதல் ஒன்னே பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் அதிரடியாக அரசு ஊழியர்கள் யாராவது லஞ்சம் கேட்டா அதை குறித்து நீங்க புகார் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி புகார் கொடுத்தா 1 லட்சம் வரை பரிசு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ப ஆதாரத்தோடு இவங்க லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கறதை நிரூபிக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் என்ன ஆகுது, பரிசு பொருளே கிடைக்குது. கண்டிப்பா இப்படி சொல்வதன் மூலமாக என்ன ஆகுனா அரசு ஊழியர்களே என்ன பண்ணுவாங்க, பயந்துப்பாங்க. பொதுவாவே நமக்கே தெரியும், எல்லாரும் போனை வச்சு போட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்பப்ப ஏதாவது நடந்துட்டு இருந்தா வீடியோ வெளியே வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி லஞ்சம் எல்லாம் வாங்குறவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 1 லட்சம் பரிசுன்னு சொன்னா மக்கள் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, தாராளமா அந்த விஷயத்த பயப்படாம செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கவர்மெண்டே பரிசு பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டா உங்களுக்கு என்ன தேவையில்லை, பயப்பட தேவையில்லைங்கிறது வந்துடும். இதுவான பாத்தீங்கன்னா கண்டிப்பா அரசு ஊழியர்களே லஞ்சம் வாங்குறத தவிர்த்து கொள்வாங்க. நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பா மக்கள் யாராவது ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, கவர்மெண்டே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அவங்களுக்கு காசெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பு கவர்மெண்டே கொடுப்பாங்க. நம்மளால இந்த பதவியில இருக்கவே முடியாதுங்கிற பயம் வந்துடும். இது கண்டிப்பா லஞ்சத்தை ஒழிக்கக்கூடியதா இருக்கும். அதனால அரசு ஊழியர்களுக்கு லஞ்சம் கேட்கக்கூடாதுங்கிறத முதல் விஷயமா சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே வரவேற்கக்கூடியதாக தான் இருந்திருக்கு. அடுத்து ரேஷன் கடைகள்ல நடக்கக்கூடிய தவறுகள் பாத்தீங்கன்னா கண்டறிகிறதுக்காக ஒரு டீமே போட்டிருக்காங்க. அது இல்லாம 2 புறவுமே பாத்தீங்கன்னா தெரியற மாதிரிதான் தராசுகள், எடை போடக்கூடிய கருவிகளை வச்சிருக்கணும்னு இருக்காங்க. ஏன்னா எடை போடுறதுல மோசடி பண்றாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இனிமேல் எடையில யாரும் மோசடி பண்ணக்கூடாது, நீங்க குறைச்சு போடுறது, கீழே ஒரு கல்லை வச்சு அந்த கல்லுடைய வெயிட்டை வச்சு என்ன பண்ணிக்கிறீங்க, கழிச்சுக்கிறீங்க. இப்ப 1 கிலோ சர்க்கரை வாங்கினோம்னா 800 கிராம் சர்க்கரை போட்டு 200 கிராமுக்கு கீழே ஒரு கல்லை ஒட்டி வச்சுறாங்க. அந்த கல்லுடைய வெயிட்டுக்கே என்ன இது, அது ஆட்டோமேட்டிக்கா 200 கிராம் காமிச்சுட்டே இருக்குது. நாம என்ன பண்றோம், அந்த 800 கிராம் தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக இப்படி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஊழல் தான், உணவு ஊழல். அதை தடுக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாசம் வந்தாவே மின் கட்டணம் என்ன உயர்த்தப்படும் சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க ஜூலை மாசத்துல. ஏன்னா இது பட்ஜெட்டுக்கு அப்பதான் ஒத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த தடவையும் மீன் கட்டணம் உயர்த்தலாமான்னு பேச போறாங்க. அது மக்களும் என்ன பண்ணலாம், அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். உயர்த்தலாம், உயர்த்த வேண்டாம், இவ்வளவு உயர்த்துங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம். அதிகமா மக்கள் கேட்கறது என்னன்னா மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் எடுங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு கேக்குறாங்க. மத்தது எல்லாத்த விட அந்த மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்துட்டாங்கன்னாவே நமக்கு என்ன ஆயிரும், போதுங்கிற அளவுக்கு திருப்தியா கரண்ட் பில் குறைஞ்சிரும். அது நடக்குமா அப்படிங்கிறத பாக்கலாம். இந்த தடவை கண்டிப்பா உயர்த்துவாங்க. ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. பாக்கலாம் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் மறுபடியும் உயரப்போகுது. உங்களுக்கே தெரியும், இப்ப போர் நடந்துட்டு இருக்கறனால என்ன ஆயிட்டு இருக்குது, முதல்ல எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னாலும் கூட இப்ப பெட்ரோல் டீசல் மறுபடியும் இப்போ ஒரு தடவை உயர்ந்துச்சு, 2வது தடவை உயர்ந்திருக்கு. இந்த சிலிண்டர் இதெல்லாம் தட்டுப்பாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கு. பாக்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இது ஒரு அறிவிப்பா வந்திருக்குது, விலை உயர்வு அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா மே 21 மறுபடியும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, இன்னும் ஒதுக்கப்படாத துறைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கு அமைச்சர்களை ஒதுக்குறாங்க. இன்னும் ஒரு 22 துறைகளுக்கு என்னென்ன யார் அமைச்சர்னே தெரியாம இருக்கு, அவங்களுக்கும் என்ன பண்றாங்க, ஒதுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒதுக்குன துறைகளே ஒவ்வொருத்தவங்களுக்கும் 3-4 துறைகள் ஒதுக்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப மறுபடியும் ஒதுக்கும் போது புது ஆட்களை ஒதுக்குவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 75 அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்காக ஒரு 80 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. போன தடவை பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் சிலதை எடுத்து மூடிட்டாங்களே அப்படிங்கக்கூடிய ஒரு குறை இருந்துச்சு. இந்த தடவை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் நம்ம மூடக்கூடாது, அது குறையா இருந்தா அதை நம்ம மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு 75 ஸ்கூல்ஸுக்கு 80 கோடி நிதி உதவி ஒதுக்கி இருக்காங்க. இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிக்கக்கூடிய வசதி கொடுத்திருக்காங்க. இலவசமான வீட்டுல இருந்தே நீங்க புதுப்பிச்சுக்கலாம். ஜூன் 14 வரை நீங்க என்ன பண்ணலாம், புதுப்பிக்கலாம். என்ன பண்ண முடியும், அட்ரஸ் மாத்துறது, நம்பர் ஆட் பண்றது, அதுக்கப்புறம் பேர்ல லெட்டர்ல சேஞ்சஸ் இருந்தா சேஞ்சஸ் பண்றது, இதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க வீட்டுல வச்சு போன் ஆப்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், பண்ண முடியும். பண்ணிருங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் உள்ள கோயில்களில் உள்ள தங்கத்தின் இருப்புகளுக்கு மாற்றாக தங்க பத்திரங்களாக வெளியிட அல்லது அவற்றை பணமாக்க மத்திய அரசு திட்டமிடுவதாக பரவி வரும் செய்திகளை தவறானவை என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதாவது கோயில் சம்பந்தமா அங்க இருக்கிறத பத்திரமா மாத்தணும், நகையா மாத்தணும், காசா மாத்தணும்னு சொன்னனால அது ஒரு பெரிய வதந்தியா போச்சு. அது தவறுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, பொய்யான செய்திதான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுநர்கள் பணியின் போது கைபேசி பேசக்கூடியது. நீங்க என்ன பண்ணலாம், ஆக்ஷன் வந்து எடுக்கலாம்னு இருக்காங்க. யாராவது வந்து வண்டி ஓட்டும் போது பஸ் ஓட்டிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டிரைவரோ இவங்கள போனை பேசிட்டோ இல்ல போனை பார்த்துட்டோ ஓட்டுறாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். அதை நீங்க என்ன பண்ணலாம், ப்ரூஃப் பண்ணலாம். எப்படின்னா இந்த மாதிரி வீடியோ வச்சு எடுத்து போட்டு விட்டீங்கன்னாவே போதும். சும்மா வந்து இந்த மாதிரிலாம் வந்து சோசியல் மீடியால வந்தாவே அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துருவாங்க. யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க உட்காந்து வண்டியை ஓட்ட சொன்னா வந்து போனை பார்த்துட்டு இருந்தா உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை உசுறு என்ன ஆகுது, அது ஆபத்துல இருந்துட்டு இருக்கு. அதனால இப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழக அரசு பணியாளர்களுக்கு கடந்த 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படி 58% 60% உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 58 என்ன இருக்குது, 60% வந்து உயர்த்தப்பட்டிருக்குது அப்படிங்கக்கூடிய அறிவிப்பு வந்திருக்கு. அடுத்து ஆன்லைன்ல மருந்து விற்பனை எதிர்ப்பு தெரிவித்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல்ஸ் எல்லாம், பொதுவா எல்லா மெடிக்கல்ஸும் 20ஆம் தேதி க்ளோஸ் பண்ணிட்டு போராட்டம் பண்றாங்க. ஏன்னா ஆன்லைன்ல வந்து மருந்து வாங்கிட்டா இவங்களுக்கு மருந்து கிடைக்கிறது, மருந்து வாங்குற ஆட்கள் குறைஞ்சிடறாங்க. ஒண்ணு, அதுக்குதான் மெடிக்கல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டாவது, மெடிக்கல்ஸ்னா சும்மா நினைச்சீங்கன்னா அது ஒரு மல்லிகை கடை மாதிரி கிடையாது. அதுக்குன்னு படிச்சவங்க, அதுக்குன்னு லைசன்ஸ் வாங்கினவங்க தான் மெடிக்கல்ஸ் வச்சிருக்க முடியும். அப்ப மெடிக்கல்ஸ் வச்சிருக்கவங்களே லைசன்ஸ் வாங்கினவங்க அந்த டிகிரி படிச்சவங்களா தான் இருப்பாங்க. ஆனா ஆன்லைன்ல வாங்கிட்டு இருந்தா என்ன தெரியும் உங்களுக்கு, வாங்குறவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்காது. ஏதோ ஒரு மருந்தை வாங்கி போட்டு இது பண்ணிடுறாங்க. ஷார்ட்ஸ்ல சொல்ற மருந்தெல்லாம் வாங்கி யூஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் வந்து மக்கள் வந்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து கண்டமேனிக்கு வந்து நம்ம எதையாவது வந்து வாங்கி யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதனால வந்து இவங்க கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. இதையும் வந்து இன்னைக்கு அறிவிப்பா வந்திருக்கு. அடுத்து செங்கல்பட்டு செல்லும் மின்சார ரயில்கள் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது எழும்பூர் விழுப்புரம் வழித்தட வழியாக வந்து போகக்கூடிய இதெல்லாம் வந்து என்னன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து அதை வந்து ரத்து செய்யறாங்க. அடுத்தது வந்து அரக்கோணம் செங்கல்பட்டு இருவழித்தடத்துக்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இருவழித்தடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போது என்ன இருக்குது, கிட்டத்தட்ட 1000 கோடி அளவு செலவீட்டுல வந்து ஒப்புதல் வந்துருச்சாம, அதை செய்ய போறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து பெற்றோர்களை இழந்து தவிக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தோடு வந்து என்ன பண்றாங்க, அன்பு கரங்கள் அப்படிங்கக்கூடிய திட்டத்துல மாசம் 2000 ரூபாய் கொடுக்க போறாங்க. பாத்துக்கோங்க, தாய் தோப்பம் இல்லாத குழந்தைகளுக்கு 2000 ரூபாய் மாசம் கொடுக்க போறாங்க. அதை வந்து கார்டியனா இருக்கவங்க வாங்கி அந்த குழந்தைகளுக்கு செலவு செய்யணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து 10ஆம் வகுப்பு ரிசல்ட் இன்னைக்கு வந்துருச்சா. 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய நிலையில ஸ்கூல் வந்து திறக்கிறது பார்க்கும்போது 1ஆவது வகுப்புல இருந்து 3ஆம் வகுப்பு வரையும் 4ஆம் தேதி திறக்கிறாங்க. மிச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியே திறக்கிறாங்க. அதுவும் இந்த 1ஆம் வகுப்புல இருந்து 4ஆம் வகுப்பு வரை இருக்கிறவங்களுக்கு புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்காக டீச்சருக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அம்மா உணவகத்தையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சீரமைச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வங்கி கணக்கில் இருந்து தானாக பணம் எடுக்கக்கூடிய வசதி மின் கட்டணத்துக்கு. இப்ப நமக்கு வந்து மாசம் கரண்ட் பில் நாம தான் கட்டிட்டு இருக்கோம். ஆன்லைனோ ஆஃப்லைனோ கட்டிட்டு இருக்குமா, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு கரண்ட் பில்லோ அந்த பில்ல தானாவே அங்கிருந்து எடுக்கிற மாதிரி வந்து கொண்டு வராங்க. அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை லிங்க் பண்ணி வச்சுக்கணும். அப்படி நம்ம செஞ்சோம்னா தானாவே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா நியாயமான விலை தான் போகுது. எப்படி இருந்தாலும் நாம தான் அதை கட்ட போறோம். அதுக்கு இப்படி இருந்துட்டு அவங்களே எடுத்துப்பாங்க. இது வந்து ஈஸி தான். இதையும் வந்து செயல்படுத்த போறாங்க. அடுத்து தமிழகத்தில் வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு படிச்சுட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம், வேலை கிடைக்கலைன்னா மாசம் 4000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வருது. அதாவது உதவித்தொகை வருது. ஒரு 2 வருஷத்துக்கு இந்த உதவித்தொகை உங்களுக்கு வரும். பாத்துக்கோங்க, மாசம் 4000 ரூபாய்னா வருஷத்துக்கு ஒரு 50000 ரூபாய் 48000 ரூபாய் வருது. இது ஒரு பெரிய விஷயம் தான். அதாவது வருமானமே இல்லாம இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு 50000 ரூபாய் வந்தா அவங்க அதை வச்சு ஏதாவது மேல்படி ஏதாவது படிக்கணும், அதை கத்துக்கணும், நம்ம வந்து வேலை கிடைக்கிற வரையும் ஏதாவது ஒண்ணு லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத செய்யட்டும் அப்படிங்கறதுக்காக இதை சொல்லியிருக்காங்க. அடுத்து +2 தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை நடத்தி அவங்கள பாஸ் பண்ண சொல்லி இன்னைக்கு வந்து கல்வித்துறையில இருந்து வந்து ஆணையிட்டு இருக்காங்க.